வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அடுத்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அது வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ நல்லா வதங்கிட்டு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு மட்டன் கழுவி வச்சுருக்கோம், இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். நான் மட்டன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இப்போ மட்டன் மசாலா போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டணும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். இப்போ அதுக்கு தேவையான தேங்காய் அரைச்சிக்கலாம். முந்திரி பருப்பு இதை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இல்லாட்டா தேங்காய் அரைப்படாது, சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்டே சேர்த்தா. இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு, இப்போ இதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச தேங்காய், வெங்காயம், முந்திரி பருப்பு பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு 7 விசில் வரட்டும். இப்போ 7 விசில் வந்துருச்சு. விசில் அடங்கின பிறகு எடுத்து கிளறி விட்டு நம்ம கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இறக்கி வச்சிடலாம். சுவையான மட்டன் குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.